குரு பெயர்ச்சியினுடைய சிறப்புகள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், எல்லா கிரகங்களும் இருக்கும்போது குருவுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குங்க. உதாரணமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மற்ற இருக்கக்கூடிய 8 கிரகங்கள்ல குரு அப்படின்னா ஒரு மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதி வரும். குரு பார்த்தா கோடி நன்மை. நம்ம கூட நம்மள வழி நடத்தக்கூடியதும் குருன்னு நம்ம சொல்றோம். நம்மளோட ஆசிரியர குருன்னு நம்ம சொல்றோம். அவர் எனக்கு ஒரு குருநாதரு அப்படின்னு சொல்லுவோம். இவங்க எனக்கு கத்துக் குடுத்தாங்க. எனக்கு குரு மாரி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட அம்மா தான் எனக்கு குருன்னு சொல்லுவாங்க. சமயத்தில பார்த்தீங்கன்னா, தெய்வமே எனக்கு குருன்ருவாங்க. ஏன்னா, அவங்க தான் எனக்கு கத்துக் குடுத்தது. இந்த குரு எத்தனை இடத்துல பிளேஸ் ஆகுறாருன்னு நீங்க பாருங்களேன். குரு எத்தனை இடத்துல பிளேஸ் ஆகுறாரு. அப்ப அந்த குருவுக்கு ரொம்ப விசேஷம் ஜாஸ்தி. அதே மாரி ஜோதிடத்தில வந்து அவ்வளோ இடத்துல பிளேஸ் ஆவார். ஒருத்தர் கல்யாண பலன் ஏற்படணும். குரு பலன் இருந்தா தான் கல்யாணம் ஆகும். அப்ப குரு பலன் நமக்கு வேணும் அப்படிங்கிறது பாயிண்ட் இருக்கு. ஒருத்தர் வீடு கிரகப்பிரவேசம் பண்றாரு, வீடு ஒரு பெரிய கடை ஓப்பன் பண்றாரு. குரு நல்லா இருக்கான்னு பாருங்கன்னுவாங்க. கும்பாபிஷேகம் பண்றார், குரு நல்லா இருக்கான்னு பாருங்க. இதுக்கு பேரே சுபகாரகர்னு பேருங்க. சுபகம்னா நல்லது. நல்லதை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இந்த கிரகம் வந்து இருக்கு.